வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கிறிஸ்து பிறப்பு காலம். இயேசுவின் தூய்மைமிகு பெயர் விழா. மறையுரை சிந்தனை. தூய ஆவி யார் மீது இறங்கி இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். ஆம், இயேசு இறைமகன் என்பதற்கு இதைவிட மேலான சான்றை வேறு யாராலும் தர முடியாது. ஏனெனில் இறைவனின் திருமுழுக்கை பெற்று இறைவனின் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு மனிதர்களாகிய நமக்கு திருமுழுக்கு கொடுக்கும் அருளை இயேசு பெற்றிருக்கின்றார். மேலும் மனிதர்களால் இறைவாக்கினராக பார்க்க பெற்ற திருமுழுக்கு யோவான், இவரே இறைமகன் என்ற கடவுளின் குரலை கேட்டார். ஆகவே நாமும் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டு தூய ஆவியின் துணையோடு நேர்மையாய் வாழ அருள் வேண்டுவோம்.